வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல 2023 நடந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் அபிஷியல் ஆன்சர் கீ பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. திரூர் PACCS இன் முதல் தலைவர் யார்? ஆதிநாராயணன். எந்த வகையான கூட்டுறவு முதன்மையாக அதன் உறுப்பினர்களுக்கு சுகாதாரம் அல்லது பயன்பாடுகள் போன்ற சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது? சேவை கூட்டுறவு. கூட்டுறவு சங்கத்தின் பதிவு மற்றும் பிற செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவது யார்? RCS. 1877 ஆண்டில் ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட கிராமப்புற கூட்டுறவு சங்கங்களின் பொது ஒன்றியம் ரைஃபைசன் யூனியன். அகில இந்திய கிராமப்புற கடன் மறு ஆய்வு குழுவின் தலைவர் P. வெங்கடப்பையா. கூட்டுறவு தொழிலாளர் சங்கங்களின் முன்னோடி யார்? இத்தாலி. கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1904 எந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டது? பஞ்ச கமிஷன் அறிக்கை. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 படி ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய எத்தனை உறுப்பினர்கள் தேவை? 25. TNCS சட்டம் 1983 உள்ள தாவா எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளன? 90. TNCS சட்டம் 1983 கூடுதல் கட்டணம் கூறப்பட்ட பிரிவு 87. ஒரு தொடக்க கூட்டுறவு சங்கத்தினை அமைக்க தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கை 25. கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகளான லூசாட்டி மற்றும் ஒலம்பர்க், இத்தாலி. மேக்லகன் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1914. உச்ச கூட்டுறவு சங்கத்தின் தணிக்கை அறிக்கை எதன் முன் வைக்கப்படும்? மாநில சட்டசபை. விவசாய உட்கட்டமைப்பு வசதிகள் எனப்படுவன யாவை? இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3 ஒன்லி கொடுத்திருக்காங்க. நீர்ப்பாசன வசதி, சேமிப்பு வசதி, அறுவடைக்கு பின்பான செயல்முறைகள். 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 2011. 1983 ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை சங்க சட்டத்தில் கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்தல் பிரிவு 3 முதல் 20A வரை. எந்த ஒரு நபரும் ஒரே சமயத்தில் டேஷ் எண்ணிக்கைக்கு மேலான பதிவு பெற்ற சங்கங்களின் நிர்வாக குழு உறுப்பினராக இருக்க முடியாது. இதுல பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் 5. NCUI என்பது நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் அமைந்த இடம்? திரூர். UPI என்பதில் U என்பது எதை குறிக்கிறது? யூனிஃபைட். இந்தியாவில் உள்ள நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பதிவு மற்றும் மேலாண்மை நடவடிக்கைகளை யார் நிர்வகிப்பது? RCS. வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் 1949 கூட்டுறவு வங்கிகளை சேர்க்க சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொண்டது? 1966. பேசல் குழு எதனுடன் தொடர்புடையது? இது எதோட தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா வங்கி சீர்திருத்தம். கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு டேஷ் பொறுப்பு உள்ளது? வரையறுக்கப்பட்டுள்ளது. DCCBS என்பது டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அதாவது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள். இன்டர்நெட் பேங்கிங் என்பது டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. இது எப்படிலாம் அழைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா சைபர் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், பர்சனல் கம்ப்யூட்டர் பேங்கிங், தனிப்பட்ட கணினி வங்கி, இந்த மாதிரி 3மே இன்டர்நெட் பேங்கிங் தான். டேஷ் கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கு குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன் வழங்குவதற்காக ஒரு மாநில கட்டமைப்பின் உச்சம். இதுக்கு பாத்தீங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கிகள்.
அமுல் AMUL நிறுவனம் தொடங்கப்பட்ட வருடம் 1946. 1969-70 NDDB பால் கூட்டுறவுகளின் வளர்ச்சிக்காக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அது எந்த திட்டம்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் வெள்ளம். இவற்றில் கூட்டுறவு வங்கியின் சிறப்பம்சங்கள் எவை? இல்ல எதெல்லாம் சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா தன்னார்வ தொண்டு, ஒரு உறுப்பினர் ஒரு வாக்கு, இரட்டை கட்டுப்பாடு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதோட சிறப்பம்சங்கள் தான், கூட்டுறவு வங்கியோட சிறப்பம்சங்கள். CRR டேஷுக்கு குறையாத மொத்த NTDL பராமரிக்கப்பட வேண்டும் 3%. இந்திய ரிசர்வ் வங்கி தேசிய மயமாக்கப்பட்ட ஆண்டு 1949. சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதி பற்றி அறிவுறுத்தும் வங்கி ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு பிரிவு 24. புதிய பொருளாதார கொள்கை டேஷாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது 1991. கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மற்றும் விதிகளின்படி நடத்தப்பட்ட தணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சட்டப்பூர்வ தணிக்கை. தேய்மானம் என்பது ஒதுக்கீடு. இருப்பாய்வு தயாரிப்பதன் மூலம் எவ்வித பிழையினை கண்டுபிடிக்க உதவுகிறது? எதுன்னு பாத்தீங்கன்னா செய்பிழை. வருமானத்திற்கு மேல் அதிக செலவு என்பது நட்டம். வரவுக்குரிய மாற்று சீட்டு என்பது முதன்மை பதிவு. வணிகம் டேஷின் கிளையாகும். இது பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. வியாபாரம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு. இந்தியாவின் வளர்ச்சிக்காக எதனை நீக்கம் செய்து நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது? திட்டமிடல் ஆணையம். இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. ஒழுக்க நெறி அடிப்படை. கூட்டுறவு சங்கங்களுக்கு தணிக்கை சான்று எந்த விதியின் கீழ் வழங்கப்படுகிறது? விதி 102(8). கணினியின் இயற்பியல் பகுதி டேஷ் என அறியப்படுகிறது? பிசிக்கல் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்னா இங்க வன்பொருள். விளக்கப்படங்களின் வரைகலை பிரதிநிதித்துவம் எதை குறிக்கிறது? தகவல். QR குறியீடு டேஷ் பரிமாணம் கொண்டது? 2 பரிமாணம் கொண்டது. கட்டிட வரைபட திட்டம் போன்றவற்றை அச்சிட பயன்படும் வெளியீட்டு சாதனம் எதுன்னு பாத்தீங்கன்னா வரைவி, பிளாட்டர். MIS எதற்கு உதவுகிறது? இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா முடிவெடுத்தல், சிக்கல்களை கண்டறிதல், வணிக செயல்திறன் ஒப்பீடு, இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா MIS உதவுகிறது. விண்டோஸ் OS இன் கோப்பு மேலாளர் என்று அழைக்கப்படுவது, அதாவது ஃபைல் மேனேஜர் ஆஃப் விண்டோஸ் OS எதுன்னு பாத்தீங்கன்னா விண்டோ எக்ஸ்ப்ளோரர். ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர் 5 மணி நேரம் 50 நிமிடங்கள். ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁹ மீட்டர். எந்த வட்டி விகிதத்தில் 16 ஆண்டுகளில் பணம் இரட்டிப்பாகும்? 6.25. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களின் நீளங்கள் 12 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரத்தின் பக்க அளவு 10 சென்டிமீட்டர். வார் அண்ட் பீஸ் இந்த நாவலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க? லியோ டால்ஸ்டாய். மனித இதயத்தில் உள்ள அறைகள் 4. ஒரு பொருளை 1550க்கு விற்றால் கிடைத்த லாபமானது அதே பொருளை 1350க்கு விற்றால் ஏற்பட்ட நஷ்டத்தின் 3 மடங்கு எனில் அந்த பொருளின் அடக்க விலை பாத்தீங்கன்னா 1400. இந்த சம் போட்டு பாருங்க தெரியும்.
இரு எண்களின் கூடுதல் 25 மற்றும் அவ்விரு எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் 13 எனில் அவற்றின் பெருக்கு தொகை என்ன? இதோட பெருக்கு தொகை 114. ஸோ எந்த எண்ணை கூட்டினா 25 வரும்னு பார்க்கணும். அதையே மைனஸ் பண்ணா 13 வரணும். அப்படி வரத ரெண்டுத்தையும் பெருக்கணும் 114 போட்டு பாருங்க. பின்வரும் விருதுகளில் எது இலக்கியம் தொடர்பானது? இது எதுன்னு பாத்தீங்கன்னா ஞானபீட விருது. இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். மனிதன் உணவை தேடும் நிலையிலிருந்து உணவை உற்பத்தி செய்யும் நிலையை இக்கால கட்டத்தில் அடைந்தான். சட்டத்தில் இருக்க ஆக்சுவலா இக்கால கட்டத்தில் அடைந்தான். எப்பன்னு பாத்தீங்கன்னா புதிய கற்காலம். கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி மக்களின் தனித்தன்மையை குறிப்பது எது? சுடப்பட்ட செங்கற்களை பயன்படுத்துதல். வெண்மை புரட்சியின் தந்தை டாக்டர் வர்கீஸ் குரியன். ஓசோன் படலத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கு காரணமானவை எவை? குளோரோஃபுளோரோகார்பன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் MS சுவாமிநாதன். கூற்று: ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம்: திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இதுல பாத்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி, ரெண்டுமே சரி. கார்பன் அணுவின் இணைத்திறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 4. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம். மத்திய அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஷ் ஆவார்? குடியரசுத் தலைவர். ஃபார்வர்ட் பிளாக் யாரால் தொடங்கப்பட்டது? சுபாஷ் சந்திரபோஸ். எக்ஸ் கதிர்கள் பயணிக்கும் திசைவேகம் டேஷ் பயணம் செய்யும் திசைவேகத்திற்கு சமம். இது பாத்தீங்கன்னா ஒளி, லைட். தாராப்பூர் அணுமின் நிலையம் உள்ள இடம் மகாராஷ்டிரா. ஆகஸ்ட் ஆஃபர் இது எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 1940. குஷான பேரரசில் பிரபலமான மன்னர் கனிஷ்கா. அடுக்கு நில சாகுபடி எவ்வகை நிலத்தில் செய்யப்படுகிறது? டெரேஸ் ஃபார்மிங் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மலைப்பகுதி, ஹில்ஸ் ரீஜன்ல தான் பண்ணுவாங்க. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை டாக்டர் விக்ரம் A. சாராபாய். மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மான கோரிக்கை கொண்டு வர டேஷ் உறுப்பினர்களின் ஆதரவு தேவை? 50 உறுப்பினர்கள். வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா சூரத், கோவா, பம்பாய். இந்த மூணுமே அவங்களால உருவாக்கப்பட்டதுதான். மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு மக்களியல். ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761. ஏ என்பவர் தனியே ஒரு வேலை. இந்த சம்பளம் போட்டு பாருங்க. இதுக்கு ஒரே ஆன்சர் பாத்தீங்கன்னா rupees 1,20,000. அதே மாதிரி இதையும் நீங்க மீச்சர் எண்ணை கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு வர ஆன்சர் 1394. நெப்ராலஜி எதன் தொடர்புடையது? சிறுநீரகம். இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என கருதப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நீதித்துறை. மனித உமிழ்நீரில் உள்ள நொதிப்பொருள் அமிலேஸ். வட இந்தியா மீது படையெடுத்து சென்றதில் கிடைத்த வெற்றிகளின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோவிலை கட்டியவர் முதலாம் ராஜேந்திரன். கீழ்கண்டவற்றில் மயக்க மருந்தாக பயன்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா குளோரோஃபார்ம். ஒட்டக்கூத்தர் எந்த சோழனின் அரசவை புலவராக விளங்கினார்? விக்ரம சோழன்.
திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஷெல்லியின் கவிதைகளால் கவரப்பட்டு தன் பெயரை ஷெல்லிதாசன் என மாற்றிக்கொண்டவர் பாரதியார். அகத்திணை புறத்திணை செய்திகளை பாடுபொருள்களாக கொண்ட இலக்கியம் சங்க இலக்கியங்கள். ஔவையாரால் நட்பு பாராட்டப்பட்டவர் அதியமான். பாரதிதாசன் இயற்பெயர் எது? கனக சுப்புரத்தினம். போர்க்களம் பற்றிய 40 பாடல்களை கொண்ட நூல் எது? களவழி 40. மதுரை காஞ்சி வலியுறுத்தும் செய்தி என்ன? நிலையாமை. நன்னூல் ஆசிரியர் யார்? பவணந்தி முனிவர். கூட்டுறவு நிர்வாகத்தின் முக்கிய குறிக்கோள் உறுப்பினர்களுக்கு சேவை அளித்தல். தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 எத்தனை பிரிவுகள் உள்ளன? 184. கூட்டுறவு சங்கத்திலிருந்து ஒரு உறுப்பினரை தானாக முன்வந்து விலக்கிக் கொள்வதற்கான காலம் என்ன? ராஜினாமா. MSP இன் விரிவாக்கம் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். 2023 சர்வதேச கூட்டுறவு தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? ஜூலை 1. பின்வருவனவற்றில் கடன் அல்லாத கூட்டுறவு எது? மாணவர் கூட்டுறவு. கூட்டுறவு இயக்குனர் குழுவின் முதன்மை பணி என்ன? மூலோபாய திட்டமிடல் மற்றும் கொள்கை உருவாக்கம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்ட விதிகள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1988. 20 அம்ச திட்டம் 1975 டேஷை நோக்கமாக கொண்டது. வறுமை ஒழிப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். கிராமப்புற கடன் கூட்டுறவுகளின் ஊக்குவிப்பாளர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா FW ரைஃபீசன். TNCS சட்டத்தின் பிரிவு 88 தொடர்புடையது. சூப்பர்செஷன். ஜெர்மனியில் கூட்டுறவு மாதிரியின் முன்னோடிகளாக இருந்தவர்கள் யார்? இதுல அந்த 2 பேர் கொடுத்திருக்காங்க. 2 பேருமே ஃபிரெட்ரிக் வில்ஹம் ரைஃபென்சன், பிரான்ஸ் ஹெர்மன் ஸ்கல்ஸ் டெல்ஷ். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா முன்னோடிகள். 97வது திருத்தத்தின் மூலம் எந்த DPSP சேர்க்கப்பட்டது? சரத்து 43B. ICA நிறுவப்பட்டது ஆண்டு கேட்டிருக்காங்க. 1895. உள்நாட்டு விவசாய சங்கம் பற்றிய கட்டுரையினை யார் வெளியிட்டது? சார்லஸ் ஃபோரியர். பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? 2002. இந்தியாவில் ஜெர்மனியின் ரைஃபின்சன் மாதிரியை அடிப்படையாக கொண்ட கூட்டுறவு சங்கங்களை பரிந்துரைத்தவர் யார்? சர் ஃபிரெட்ரிக் நிக்கல்சன். இந்தியாவின் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சர் ஃபிரெட்ரிக் நிக்கல்சன் அவரேதான். பிராந்திய கிராமப்புற வங்கிகளை உருவாக்குதல் 1975. குறுகிய கால கடன் கூட்டுறவுகளை பொறுத்தவரையில் மத்திய அளவில் டேஷ் முதன்மை சங்கங்கள் மற்றும் மாநில கூட்டுறவு உச்ச வங்கிகளுக்கு இடையே இணைப்பாக செயல்படுகிறது. எதுன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட அளவிலான கூட்டுறவு வங்கிகள். குறுகிய கால கடனுக்கான பாதுகாப்பாக பெறப்படுவது ஜாமீன். நெஃப்ட் என்பதில் F என்பது எதை குறிக்கிறது? ஃபண்ட். வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949. வங்கிகளுக்கு அபராதம் விதிப்பது தொடர்பான வங்கி ஒழுங்குமுறை சட்ட பிரிவு 47. தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1961.
பின்வருவனவற்றில் எது இந்தியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அல்ல பாத்தீங்கன்னா சீட்டுகள் மற்றும் பணம் கடன் வழங்குபவர்கள். வங்கிகளின் செயல்பாடுகள், வங்கிகளோட செயல்பாடுகள் எல்லாமே தான். அது என்னன்னு பார்த்தலாம். நிதி திரட்டுதல், கடன் கொடுத்தல், பில்களின் தள்ளுபடி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா வங்கிகளோட செயல்பாடுகள். NPCI என்பதில் P என்பது எதை குறிக்கிறது? பேமெண்ட். நகர கூட்டுறவு இயக்கம் எங்கு தோன்றியது? ஜெர்மனி. புதிதாக ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய பதிவாளரிடம் விண்ணப்பம் பெறப்பட்ட தேதியிலிருந்து எத்தனை நாட்களுக்குள் சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும்? 120 நாட்களுக்குள். LAMPS மற்றும் TRIFED டேஷின் மேம்பாட்டிற்காக செயல்படுகிறது. ஷெட்யூல்டு டிரைப்ஸ். வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949 எதனை கையாள்கிறது? எல்லாமே தான் கொடுத்திருக்காங்க. அதாவது வங்கி நிறுவனங்களின் நிர்வாகத்தின் மீதான கட்டுப்பாடு, வங்கி நிறுவனங்களின் இடைநீக்கம் மற்றும் முற்றுப்புள்ளி, விதி மீறலுக்கான தண்டனைகள், இது எல்லாமே உண்டு. ஒருமுறை தாங்குபவர், எப்போதும் தாங்குபவர் என்பது பேச்சுவார்த்தைக்குரிய கருவிகள் சட்டத்தின் எந்த பிரிவிலிருந்து பெறப்பட்டது? பிரிவு 85. NCCT stands for National Council for Cooperative Training. பரிவர்த்தனை மசோதா என்னன்னு பாத்தீங்கன்னா செலுத்துவதற்கு நிபந்தனையற்ற உத்தரவு. ஒரு நாளின் 24 மணி நேரமும் பணம் அனுப்பும் வசதி முறை IMPS. எந்த குழுவானது உண்மையான காரணங்களுக்காக கடனை திருப்பி செலுத்தாத பட்சத்தில் கடன் கொடுக்கும் வங்கியின் அபாயத்தை தணிக்க விவசாய இடர் நிதியை அமைக்க பரிந்துரைத்தது? VJ வியாஸ் குழு. கணக்கு பதிவியலின் அடிப்படை விதிகளில் உள் வருவனவற்றை பற்றுவை, வெளி செல்பவனவற்றை வரவுவை என்பது உண்மை கணக்குகள். இருப்பாய்வு என்பது ஒரு பட்டியல். சரக்கு கையாடல் செய்யப்படுதல் என்பது டேஷ் வகையின் ஒரு பிரிவாகும். மோசடி. ஒரு வணிகத்தின் நிதிநிலையை அறிந்து கொள்ள அடிப்படையானது. இருப்பு நிலை குறிப்பு. நிறுவனத்தின் இருப்பு நிலை குறிப்பில் நற்பெயர் எந்த தலைமையின் கீழ் காட்டப்படுகிறது? நிலையான சொத்துக்கள். ஒரு நிறுவனத்தின் வெளிப்புற தணிக்கையை யார் நடத்துகிறார்கள்? சட்டப்பூர்வ தணிக்கையாளர். டாலியில் முன்பே வரையறுக்கப்பட்ட பெயரேடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணிருக்காங்க. பின்வருவனவற்றில் எது நிலையான சொத்து அல்ல? இருப்பு. கொள்முதல் திருப்பம் கணக்கு என்பது பெயரளவு கணக்கு. தற்காலிக நினைவகம், அதாவது நேம் த வாலடைல் மெமரி, RAM. முதல் தலைமுறை கணினிகளில் பயன்படுத்தப்பட்ட பகுதி பொருள் எது? வெற்றிடக் குழல். MS ஆபீஸின் முக்கிய கூறு எதுன்னு கேட்டிருக்காங்க. MS ஆபீஸ்ல 3மே வரும். MS Word, Excel, PowerPoint. ஆவணத்தின் மேல் ஓரத்தில் இவற்றுள் எந்த பகுதி தோன்றும்? ஹெடர். எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் இன், மின்சாரம் தயாரிக்கப்படுற இடம் எதுன்னு கேக்குறாங்க. மின் உற்பத்தி நிலையம். பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு டேஷ் என்று பெயர். பிரபஞ்சவியல். இது சம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ₹698. செக் பண்ணிக்கோங்க போட்டு. தூய நீரின் pH பாத்தீங்கன்னா 7. இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம். விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது? இரு குவிய லென்ஸ். 1857 ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கேனிங்.
ஹைட்ரஜன் வெடிகுண்டு எதன் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? அணுக்கரு இணைவு. பித்த நீர் எவற்றை செரிக்க உதவுகிறது? பாத்தீங்கன்னா கொழுப்புகள். நமது அடிப்படை கடமைகளை டேஷ் இடமிருந்து பெற்றோம். எந்த அமைப்புன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட அரசியலமைப்பு. பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62. பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் கீழ்கண்ட எந்த முறையில் நடைபெறுகிறது? இது எதுன்னு பாத்தீங்கன்னா கான்ஜுகேஷன், அதாவது இணைதல். விழித்திரையில் தண்டுகள் மற்றும் கூம்புகளின் செறிவு மிகுதியான புள்ளி டேஷ் ஆகும். அது எந்த புள்ளின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் புள்ளி. தோடர்களின் பூர்வீக பகுதி நீலகிரி. மனித உடலில் உள்ள மிக நீளமான எலும்பு எது? எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொடை எலும்பு. 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது வேளாண்மை. பின்வரும் தீர்க்க ரேகைகளில் எது இந்திய நிலையான நேரத்தை தீர்மானிக்கிறது? 82.5 டிகிரி. எபிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதன் பெயர்? கார்சினோமா. மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். ஹரப்பா எந்த நதிக்கரை அருகில் அமைந்துள்ளது? ரவி. மஞ்சள் புரட்சி எதனை சார்ந்தது? எண்ணெய் வித்துக்கள். ஏஐ டெக்னாலஜினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏஐனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்தியாவில் அதிக அளவு கரிசல் மண்ணை கொண்ட மாநிலம்? இந்த 3 மாநிலமே இருக்கு. கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா. சூரிய ஒளியின் மூலமாக கிடைக்கும் வைட்டமின் எது? விட்டமின் டி. அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள்? நவம்பர் 26. 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீசிமா 4836. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எத்தனை? 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். முஸ்லிம் லீக் கட்சியில் எந்த கூட்டத்தில் இரு தேச கோட்பாடு முன்மொழியப்பட்டது? லாகூர். பின்வரும் போட்டிகளில் டென்னிஸுடன் தொடர்பில்லாத போட்டி எது? டுராண்ட் கோப்பை. (42.5 மீட்டர் ரிப்பனில் இருந்து 85 சென்டிமீட்டர் நீளமுள்ள எத்தனை துண்டுகளை வெட்டலாம்? 50 துண்டுகள். ஸோ இது வட்டி பெர்சன்டேஜ் பார்க்கணும். இது சம் போட்டு பாருங்க. ஆன்சர் ₹2000. அதே மாதிரி இது ஒரு புகைவண்டி 180 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் கடக்கிறது எனில் புகைவண்டியின் வேகம் கேட்டிருக்காங்க. இது 60 கிலோமீட்டர் பெர் மணி. முற்கால பாண்டிய பேரரசின் கடைசி அரசர்? வீரபாண்டியன். ஜூலின் விதிப்படி ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதால் உருவாக்கப்படும் வெப்பமானது? இதுல 1 மற்றும் 3 ரெண்டும் சரி. மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்த்தகவிலும் மின்னோட்டம் பாயும் நேரத்திற்கு நேர்த்தகவிலும் இருக்கும். இதான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆரிய சமாஜம் யார் தோற்றுவிட்டாங்க பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. விளையாட்டு பிரிவில் நீரஜ் சோப்ரா தொடர்புடையது? ஈட்டி எறிதல். 150 மீட்டர் நீளமுள்ள ரயில் விளக்கு கம்பத்தை 12 வினாடிகளில் கடக்கின்றது எனில் அந்த ரயிலின் வேகம் என்ன? அதாவது ஒரு விளக்கு கம்பத்தை 12 வினாடிகளில் கடக்குது. அப்ப அதோட வேகம் என்னன்னு கேக்குறாங்க. 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். 2 பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கும் அல்லது 2 பெரிய நீர்நிலைகளை பிரிக்கும் ஒரு குறுகிய நிலப்பகுதி என அழைக்கப்படுவது எது? இஸ்துமஸ். முதல் இலக்கண நூலை எழுதியவர் தொல்காப்பியர்.
வீரமாமுனிவர் அவர்கள் தமிழில் முதலில் வெளியிட்ட நூல் எது? சதுரகராதி. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் அகத்தியலிங்கம். ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விற்கும் என்னம்மை என்று கூறியவர் கம்பர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்டவர் கால்டுவெல். தமிழில் சிறுகதை தந்தை என்று புகழ் கூறியவர் யார்? புதுமைப்பித்தன். சிறுபான்ற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? ஓய்மான் நல்லியக்கோடன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் கணியன் பூங்குன்றனார். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்? உவே சாமிநாத ஐயர். நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். கண்ணதாசனின் இயற்பெயர் எது? முத்தையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.